இந்த வீடியோல நாம பார்க்க போறது genetic mapping in bacteria and T4 phage. So T4 phage na bacteriophage. So genetic mapping in bacteria பாத்தீங்கன்னா 3 different waves. Normally sexual reproduction in bacteriaலையும் 3 methods தான். அந்த 3 methods தான் இது: conjugation, transformation and transduction. Bacteriophage mapping. So முன்ன படிச்சது பாக்டீரியா, இப்போ phage வரதுனால வைரஸ் mapping, அதாவது T4 phage mapping. So இந்த bacteriophage gene mapping, cis trans complementation map test, இது ரெண்டும் வந்து bacteriophage mappingல பார்க்க போறோம். So first வந்து பாக்டீரியாவோட மேப்பிங்கை பார்க்கும்போது அதோட கான்ஜுகேஷனை பற்றி நம்மளுக்கு தெரியணும். கான்ஜுகேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு பாக்டீரியா. ஓகே, இந்த பாக்டீரியாவில் மொபைல் பிளாஸ்மிட் இருக்கா? ஸோ அந்த பிளாஸ்மிட் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்வோம்? F+. ஓகே, அப்புறம் இங்கே அந்த பிளாஸ்மிட் இருக்கா? இல்லை. அப்போ இந்த பாக்டீரியாவை நம்ம என்னன்னு சொல்வோம்னா F-. ஸோ பிளாஸ்மிட் இருக்கிற பாக்டீரியாவை F+ ஆகவும் இல்லாத பாக்டீரியாவை F- ஆகவும் சொல்கிறோம். இன்னொன்று, இது வந்து டோனர், ஏன்னா தன்னக்கிட்ட இருக்கிற அந்த பிளாஸ்மிடை ரிசிப்டியண்டான இந்த பாக்டீரியாவுக்கு கொடுக்க போகுது. ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 6 பைலை ஒரு சின்ன ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். ஹேர் லைக் ஆர் ஸ்மால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து 6 பைலை. இப்போ என்ன ஆகும்னா, இந்த டோனர் பாக்டீரியாவும் ரிசிப்டியன் பாக்டீரியாவும் பக்கத்தில் வரும். ஸோ வரும்போது இந்த 6 பைலை வந்து கான்டாக்ட் பண்ணி நடுவில் ஒரு பேசேஜை உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு பேசேஜை உருவாக்கும். அதுதான் கான்ஜுகேஷன் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி டியூப் ஃபார்ம் ஆன உடனே இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ வந்து ஒரு என்ன சொல்கிறோம், பிளாஸ்மிட் டிஎன்ஏ வந்து உள்ள அதாவது ரிசிப்டியன் டிஎன்ஏக்கு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணும். ஸோ அந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கு இல்லையா, டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கு இல்லையா, அது வந்து அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாதிரி ரிசிப்டியன்ட்டுக்கு போகுது. போன பிறகு, அதாவது போயாச்சு, இப்போ போன பிறகு அங்கே வந்து இங்கே இருக்கிற பிளாஸ்மிட் மாதிரியே இன்னொரு பிளாஸ்மிடு இங்கே உருவாயிடுச்சு. அப்போ இதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? F+. இதுவும் F+. அப்போ இப்போ அவங்க யாரை தேடுறாங்க? இன்னொரு நியூ ரிசிப்டியண்ட்டை இவங்க தேடுறாங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு நியூ ரிசிப்டியண்ட்டை தேடுறாங்க. இதுதான் வந்து கான்ஜுகேஷன் இன் பாக்டீரியா. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மேப்பிங் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி கான்ஜுகேஷன் பாக்டீரியாவில் நடக்குதுன்னு சொன்னவர் யாருன்னா ஜோஷுவா லீடர்பர்க் அண்ட் எட்வர்ட் டாட்டம் இன் 1946. அப்புறமா இன்னொன்று வந்து இங்கே இந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது யூனி டைரக்ஷனில் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. யூனி டைரக்ஷனா என்ன? ஒன் வே. ஸோ ஒரு பக்கமாக தான் போகுது. அதாவது இப்போ நம்ம டோனாரில் இருந்து ரிசிப்டியண்ட்டுக்கு போகுது, ரிசிப்டியண்ட்டில் இருந்து டோனாருக்கு வராது. ஓகே, அதுதான் யூனி டைரக்ஷனல் ஜீன் டிரான்ஸ்ஃபர்னு கூட சொல்லலாம். இல்லை, ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டோனாரில் இருந்து ரிசிப்டியண்ட்டுக்கு வந்து யூனி டைரக்ஷனலாக போகுது. அது எப்படி? டைரக்ட் கான்டாக்ட். யார் மூலமா? 6 பைலை மூலமா. ஸோ the segments of the donor chromosome recombines with the homologous recipient chromosomes. இப்போ இந்த இதில் இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏ, அதாவது டோனாரோட குரோமோசோம் வந்து இதில் இருக்கிற இவங்களோட சேர்ந்து ரீகம்பைன் பண்ணுது. அதாவது ரிசிப்டியன் டிஎன்ஏவோட ரீகம்பைன் பண்ணுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரிசிப்டியன் கண்டைனிங் டோனார் டிஎன்ஏ ஆர் கால்ட் டிரான்ஸ் கான்ஜுகண்ட். இப்போது இந்த ரிசிப்டியன்ட்ல இது டோனார், இந்த டோனாரோட டிஎன்ஏ வந்து ரிசிப்டியன் டிஎன்ஏல இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு நாம் என்னன்னு சொல்லணும்? டிரான்ஸ் கான்ஜுகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீடர்பர்க்கும் டாட்டம் 1946ல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். டெமான்ஸ்ட்ரேட்டிங் த ரீகாம்பினேஷன் இன் ஈ கோலை, the recombination of 2 complementary auxotrophs gives rise to a stain
to a stain that can synthesize all nutrients. இப்போ லீடர்பர்கும் தட் இஸ் டாட்டமும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸ்டெயின் ஏ, ஸ்டெயின் பி, இந்த 2 இதுவை எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டெயின் ஏல என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அதில் மெத்தியூனைன், METனா மெத்தியூனைன், BIO பயோட்டின், TRI த்ரியோனைன் ப்ளஸ், லியூசின் ப்ளஸ், தயாமின் ப்ளஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமல் மீடியத்தில் சப்ளிமெண்ட்ரி நியூட்ரியன்ஸ், அதாவது இந்த மினிமல் மீடியம் இருக்கு இல்லையா, இங்கே அங்கே எவ்வளோ சப்ளிமெண்ட்ரி லிமிட்டட் சப்ளிமெண்ட்ரி நியூட்ரியன்ஸ் தான் இருக்குது, மெத்தியூனைன் அண்ட் பயோட்டின். இது ஸ்டெயின் ஏ. அப்போ ஸ்டெயின் பியில் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? மெத்தியூனைனும் பயோட்டின், அதாவது மெத்தியூனைன் MET ப்ளஸ்ன்னா மெத்தியூனைன் அண்ட் பயோட்டின் ப்ளஸ் த்ரியோனைன், லியூசின், தயாமின். இதுவும் மினிமல் மீடியமில் சப்ளிமெண்ட்ரி நியூட்ரியன்ஸ். இங்கேயும் மினிமல் மீடியமில் சப்ளிமெண்ட்ரி நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் த்ரியோனைன், லியூசின் அண்ட் தயாமின் இருந்தால் தான் வளரும். ஸோ மினிமல் மீடியத்தில் வளரும். இப்போ இதை 2த்தையும் மிக்ஸ் பண்ணி, இப்போ ஏ ஸ்டெயின் பி ஸ்டெயினை மிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில காலனிஸ் இங்கே இருக்குது, ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த சில காலனிஸோட ஃபினோடைப் பார்த்திங்கன்னா மெத்தியூனைன் ப்ளஸ், பயோட்டின் ப்ளஸ், த்ரியோனைன் ப்ளஸ், லியூசின் ப்ளஸ் அண்ட் தயாமின் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி ஆன நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோட்ராப்ஸ் வந்து வைல்டு டைப். ஸோ வைல்டு டைப் அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி நியூட்ரியன்ஸ் வந்து நேச்சுரலாகவே அவங்க கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அவங்க எந்த ஒரு மீடியத்துலேயும் வளர்ந்துருவாங்க, மினிமல் மீடியமாக இருந்தாலும் வளருவாங்க. ஆனால் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெயின் ஏ ஸ்டெயின் பியில் தனித்தனியாக எடுத்திருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிறது வந்து ஆக்சோட்ராப்ஸ். தனித்தனியாக இருக்கிறதுனால ஆக்சோட்ராப்ஸ்னா மியூட்டன்ட் வெரைட்டி. ஸோ அந்த மியூட்டன்ட் வெரைட்டி பார்த்திங்கன்னா சில, அதாவது அதுக்கு சப்ளிமெண்ட்ரி நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் அதனால் வளர முடியும். அதாவது அதுக்கு ஃபுல்லாக நியூட்ரியன்ஸ் இருக்கணும், கொஞ்சம் இருந்தாலும் பத்தாது. ஸோ அப்போ அது என்னது, ஆக்சோட்ராப்ஸ் மியூட்டன்ட் வெரைட்டி. இப்போ ஏ ஸ்டெயினை தனியாக எடுத்து பார்த்தாங்க, அதில் வந்து எந்த ஒரு காலனிஸும் இங்கே டெவலப் ஆகலை மினிமல் மீடியத்தை. அதே மாதிரி பி ஸ்டெயினையும் தனியாக எடுத்து பார்த்தாங்க, இங்கே எந்த மினிமல் மீடியத்தில் எதுவுமே வளரல. ஆனால் இதை 2த்தையும் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம புரோட்டோட்ராப்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து வைல்டு வெரைட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து மினிமல் மீடியம் கொஞ்சம் இருந்தால், ஏன்னா நேச்சுரலாகவே அவங்கக்கிட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெர்னட் டேவிஸ், அவர் ஒரு டெஸ்ட்டை பண்ணி பார்த்தார். ஸோ அவர் என்னன்னா, இது வந்து செல் டு செல் கான்டாக்ட் இருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்டீரியல் ரீகாம்பினேஷனுக்கு. ஸோ அதை வச்சு பார்த்தார், அதுதான் மெயின்ன்றத மாதிரி பார்த்தார். இப்போ ஸ்டெயின் ஏவை ஒரு யூடியூப்பில் எடுத்துக்கிட்டார். இது வந்து ஒரு யூடியூபு அண்ட் இந்த இடத்துல நடுவில் வந்து ஒரு ஃபைன் போர் ஃபில்டர் பேப்பர் வச்சுட்டார். ஓகேவா? அண்ட் ஒரு பக்கம் ஸ்டெயின் ஏ, இந்த சேம் இதுக்கு முன்னாடி லீடர்பர்க் அண்ட் டாட்டம் எடுத்தது தான், அந்த சேம் ஸ்டெயின் ஏவையும் எடுத்துக்கிட்டாரு. அண்டு அதுக்கு மேலே கவர் பண்ணது வந்து போரஸ் காட்டன் ப்ளக்கை, அதாவது காட்டன் ப்ளக்கை போட்டு அடைச்சிட்டார். அண்ட் இந்த பக்கம் பி ஸ்டெயினை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு மேலே ரப்பர் கார்க் வச்சு ஒரு ப்ரெஷர் சக்ஷனை அங்கே கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபில்டர் பேப்பர் மூலமாக செல்ஸ் வந்து மூவ் ஆகலை. இங்கே இருக்கிற செல்ஸும் இந்த இருக்கிற செல்ஸும் கான்டாக்டில் வரலை. ஆனால் மாலிக்யூல்ஸ் மட்டும் ஃப்ரீயாக மூவ் ஆகுது. ஸோ ஏன் இந்த மாலிக்யூல்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னா, நம்மளோட ப்ரெஷர், இங்கே நம்ம ஒரு சக்ஷன் ப்ரெஷர் கொடுத்ததுனால மாலிக்யூல்ஸ் ஃப்ரீயாக அதாவது மூவ் ஆகுது. ஆனால் செல்ஸ் வந்து மூவ் ஆகலை, அதாவது செல்ஸ் வந்து கான்டாக்டில் இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன டெவலப் ஆகலைன்னா புரோட்டோட்ராப்ஸ் டெவலப் ஆகலை. ஏன்னா அப்போது
ஒரு ரீகாம்பினேஷன் நடக்கணும்னா ரெண்டுமே அது கான்டாக்டில் வரும், ரெண்டு செல்லுமே கான்டாக்டில் வந்தால் தான் நடக்கும். அப்போ தான் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் நடக்கும். அதுதான் ரிசல்ட் ஃபார் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொன்னார். அதாவது இங்கே லீடர் பக் என்ன சொன்னாங்க, ஏ ஸ்ட்ரெயின் பி ஸ்ட்ரெயின் தனித்தனியாக எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து ஆக்சோட்ராப்ஸ் மினிமல் மீடியத்தில் வளரல. அதுவே ரெண்டு ஆக்சோட்ராப் ஸ்ட்ரெயினையும் ஒன்றா சேரும்போது அவங்க செல் டு செல் கான்டாக்ட் வந்து அவங்க புரோட்டோட்ராப்ஸாக மாறி க்ரோத்தை நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ பெர்னார்ட் டேவிஸ் சொல்கிறதும் கரெக்டுன்ற மாதிரி போயிடுச்சு. அதாவது செல் டு செல் கான்டாக்ட் இருக்கணும், அப்போ தான் கான்ஜுகேஷன் நடந்து நம்மளுக்கு ரீகாம்பினன்ஸ் உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கான்ஜுகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்ஸ் பைலி conjugation transfer of sex factor F. ஓகேவா, செக்ஸ் ஃபேக்டருக்கு நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம், எஃப்ன்னு சொல்கிறோமா. ஸோ இதை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹேஸ் இன் 1953. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the genetic exchange in E. coli occurs in only one direction. ஆல்ரெடி லீடர் பக்கும் அதுதான் சொன்னார். ஸோ ஜெனட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து E. coliன்னா என்னது, எக்ஸ்க்ரீஷியா கோலையில் யூனி டைரக்ஷனலாக தான் இருக்குது, ஒன் வேவாக தான் இருக்குது, ஒரு டைரக்ஷனில் தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ த ஜெனட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் மீடியேட்டட் பை த செக்ஸ் ஃபேக்டர் F. நான் ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே சொன்னேன் F + F -. ஸோ இங்கே செக்ஸ் ஃபேக்டருக்கு என்ன பேர் கொடுத்தார் அவர், Fன்னு கொடுத்தார். ஸோ டோனரில் என்ன இருக்குது, F+. ஆக்சுவலாக இந்த ப்ளஸ் வந்து மேலே போயிருக்குன்னா அது வரலை இங்கே பிபிடியில். ஸோ டோனார் F+, அப்போ ரிசிப்டியன்ட் F-. ஸோ எஃப்ன்ற ஃபேக்டர் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், தனக்குத்தானாக ரெப்ளிகேட் ஆகும். அப்புறமா டிஎன்ஏ, சர்க்குலார் டிஎன்ஏ பிளாஸ்மிட் இருக்குது இதில் வந்து. ஏன்னா இது பாக்டீரியாவில் டிஎன்ஏ என்னன்னு சொன்னோம், சர்க்குலார் டிஎன்ஏ. ஓகேவா, பிளாஸ்மிட் வந்து இங்கே எப்படி இருக்குது, சர்க்குலார் டிஎன்ஏவாக இருக்குது. இதோட சைஸ் வந்து 1/40 ஆஃப் த மெயின் குரோமோசோம். மெயின் குரோமோசோம்னா பிளாஸ்மிடோட மெயின் குரோமோசோம்னா, ஒரு நிமிஷம் வருங்க. ஓகே, ஸோ இது மேலே இருக்கிறது மெயின் குரோமோசோம் அண்ட் கீழே இருக்கிறது தான் பிளாஸ்மிட் குரோமோசோம், பிளாஸ்மிட் டிஎன்ஏ. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1/40 த சைஸ் ஆஃப் த மெயின் குரோமோசோம். ஸோ பிளாஸ்மிட் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் சர்க்குலார் டிஎன்ஏ, அதோட சைஸ் வந்து பாக்டீரியல் குரோமோசோமை விட 1/40 இருக்குது. ஸோ இப்போ F plasmid contains an origin sequence which initiates DNA transfer. இப்போ F plasmidல origin sequence, நம்ம ரெப்ளிகேஷன் படிக்கும்போது கூட origin of replication ஓன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த F plasmidum செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஒன் இல்லையா. ஸோ அதில் என்ன இருக்கும், origin of sequencing, origin sequence O என்றது இருக்கும். ஏன்னா இந்த O இருந்தால் தான் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், அதாவது டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபரை தூண்டும். இது ஆரிஜின் சீக்வன்ஸ் இருக்குது, நாம் டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் ப்ளஸ் இருக்கிறதுலேருந்து மைனஸ்க்கு அனுப்ப முடியும். ஸோ இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் த ஜீன்ஸ் ஃப்ரம் ஹேர் லைக் செல் ஸ்ட்ரக்சர், அதுதான் வந்து F pili ஆர் செக்ஸ் பைலி. ஸோ அந்த எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டோம், ஆரிஜின் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்குது F plasmidல, அது இருந்தால் தான் டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லியாச்சு. டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தூண்டுறதும் அந்த ஆரிஜின் சீக்வன்ஸ் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் லைக் செல், அந்த செல்லுக்கு பேர் என்ன, F pili ஆர் செக்ஸ் பைலி. ஸோ இதுதான் வந்து செல்லுக்கு செல்லு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நோ கான்ஜுகேஷன் கேன் அக்கர் பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் த சேம் மேட்டிங் டைப். இப்போ கான்ஜுகேஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து F+, இது F-, இப்படி இருந்தால் தான் மேட்டிங் நடக்கும். எப்போவுமே ப்ளஸ்ஸு மைனஸ் தான் சேரும், ப்ளஸ்ஸு ரிப்பல் ஆகும். இப்போ நார்த் போல் சவுத்து போல் தான் அட்ராக்ட் ஆகும், சவுத்து போல் அட்ராக்ட் ஆகாது, நார்த் போல் அட்ராக்ட் ஆகாது. அதே மாதிரி தான் இங்கே மேட்டிங்கும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது, அதாவது F+, மேட்டிங் நடக்காது, F+, தான் மேட்டிங் நடக்கும். அதுதான் அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஜுகேஷன் பிகின்ஸ் வென் the F plasmid is nicked at the origin and a single strand is transferred using the rolling circle mechanism.
ஸோ கான்ஜுகேஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கான்ஜுகேஷன் நடக்குதுன்னா இந்த ஆரிஜின் ஆஃப் சீக்வன்ஸில் இருந்து பிரியுது. இப்போ இந்த பிளாஸ்மிட் வந்து ரவுண்டாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பிரியுது. அதை தான் நம்ம நிக்கடு ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம். பிரிஞ்சு உள்ளே போயிட்டு இந்த ரோலிங் இப்போ இப்படி போயிட்டு இந்த மாதிரி ரோல் ஆகுது இல்லையா, ரோல் ஆகி ஒரு சர்க்குலர் ஒரு சைக்கிளிங் மாதிரி நடக்குது. ரோலிங் சர்க்குலர் மெக்கானிசம் அதை நம்ம சொல்லலாம். ஸோ அதன் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஏற்படுது. ஸோ அந்த சர்க்குலர் மெக்கானிசம் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ சர்க்குலர் மெக்கானிசம் வந்துடுச்சு. வந்த உடனே இந்த பக்கம் ஒரு சர்க்குலர் மெக்கானிசம், சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது, பிளாஸ்மிட் டிஎன்ஏ இந்த பக்கம் ஒன்று இருக்குது. அப்போ என்ன நடந்துருச்சு, ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயாச்சு, கம்ப்ளீட் ஆயாச்சு. அப்போ இப்போது இந்த F+ வந்து இங்கேயும் F+ ஆயிடுச்சு. அண்ட் இப்போ டிஎன்ஏ எப்படி இருக்குது, டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த நிக்கடு டிஎன்ஏ வந்து எப்படி உள்ள F+க்கு F+லேருந்து F- வருது, சிங்கிள் ஸ்டாண்டர்டாக வருது. சிங்கிள் ஸ்டாண்டர்டாக வந்த பிறகு இந்த சர்க்குலார் அதாவது ரோலிங் இதில் சர்க்குலாராக ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆன பிறகு 2 டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து F+லேருந்து F- போய் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாறுது. ஸோ இப்போது என்ன முடிஞ்சிடுச்சு, ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சிடுச்சு. ஸோ கம்ப்ளீஷன் ஆயாச்சு. இப்போ 2 செல்ஸ்லேயுமே என்ன இருக்குது, ரெண்டுமே F+, அப்போது பிளாஸ்மிட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் F+. ஸோ 2 பாக்டீரியல் செல், இது ஒரு பாக்டீரியல் செல், இது ஒரு பாக்டீரியல் செல். ஸோ இந்த பாக்டீரியல் செல்ஸோட இந்த பைலியோட கான்டாக்ட் மூலமாக அந்த F+ ஆர் பைலி மூலமாக F+ அந்த பிளாஸ்மிட் வந்து F- ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இங்கே இதுதாம்மா, இது பாருங்கள், இது வந்து பாக்டீரியல் டிஎன்ஏ, இது வந்து F-, ஏன்னா ரெசிப்டியன்ட்டு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து டோனார், அண்ட் இது வந்து F+ஆக இருக்குது. ஏன்னா இவங்கக்கிட்ட பிளாஸ்மிட் இருக்காங்க. ஸோ பிளாஸ்மிட்லேருந்து இந்த ஆரிஜின் ஆஃப் சீக்வன்ஸ்லேருந்து நிக்கடாய் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக ரெசிப்டியன்ட்டுக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன பிறகு சர்க்குலர் மெக்கானிசத்தில் அந்த டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிடுது. ஃபார்ம் ஆன பிறகு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. கம்ப்ளீட் ஆன பிறகு இப்போ இது ஒரு F+, இது ஒரு F+, இப்படி தான் வந்து F ஃபேக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு கான்ஜுகேஷன் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினன்ட் ஸ்டெயின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி, அதை நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இந்த டயக்ராம் வச்சு. இப்போ இது வந்து ஒரே ஒரு டிஎன்ஏ, ஓகேவா. ஸோ இந்த ஒரே ஒரு பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியாவில் பாக்டீரியல் குரோமோசோமும் இருக்குது, F ஃபேக்டர் ஆனால் பிளாஸ்மிடும் இருக்குது. ஃபஸ்ட் இந்த பாக்டீரியல் குரோமோசோம் கிட்ட இருந்து தான் அந்த டிஎன்ஏக்கு, அதாவது F+க்கு சில ஜீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி நடக்குதுன்னா கிராசிங் ஓவர், இங்கே கிராஸ் ஓவர் போட்டிருக்காங்க பாருங்கள், கிராஸ் ஓவர் மூலமாக நடக்குது. ஸோ அப்போது அந்த கிராஸ் ஓவர் நடக்கும்போது பிளாஸ்மிட் டிஎன்ஏவும் இந்த பாக்டீரியல் டிஎன்ஏவும் ஒன்றா சேர்ந்துடுது. சேர்ந்த பிறகு இந்த பாக்டீரியல் டிஎன்ஏல இந்த நம்ம பிளாஸ்மிட் டிஎன்ஏ சேர்ந்துருக்கு இல்லையா, அது மட்டும் F- இருக்கிற பாக்டீரியாவுக்கு உள்ளே போகுது. ஸோ உள்ளே போன பிறகு இந்த ரோலிங் மெக்கானிசம் மூலமாக, அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக உள்ளே போய் ரோலிங் மெக்கானிசம் மூலமாக பிளாஸ்மிடை ஃபார்ம் பண்ணுது. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே ஒரு பாக்டீரியாவை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண பிறகு இது எதனால் இப்படி நடக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு பாக்டீரியா ஹை ஃப்ரீக்வன்சி F ஃபேக்டர், அதாவது இந்த ஹை ஃப்ரீக்வன்சி F ஃபேக்டர் எங்கேருந்து கிடைக்குது, பாக்டீரியல் குரோமோசோமில் இருந்து கிடைக்குது. ஸோ அந்த பாக்டீரியல் குரோமோசோம் மூலமாக இந்த பிளாஸ்மிடுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி F ஃபேக்டர் கிடைக்குதா. ஸோ அது ரோலிங் ஆகுதா, அது வந்து ஃபஸ்ட்டு கிராசிங் ஓவர் நடக்குதா, கிராசிங் ஓவர் நடந்த பிறகு F+லேருந்து F- ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு இப்போ இது என்ன ஆகுது, F+ஆக மாறுது. ஸோ இதை தான் நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம். No chromosomal DNA is transferred by standard sex factor F. இப்போ குரோமோசோமல் டிஎன்ஏ இங்கே எதுவுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ஏன்னா ஒன்று தான் இருக்குது, ஓகேவா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு the transfer of chromosomal DNA is facilitated by special strain of F+ integrated into the bacterial chromosome by crossing over.
இப்போ இந்த குரோமோசோமல் டிஎன்ஏவும் பிளாஸ்மிடும் ஒன்றா சேருது, இன்டகிரேட்டட்னா ஒன்றா சேருது. அது எதன் மூலமா? கிராசிங் ஓவர் ப்ராசஸ் மூலமா. இந்த ஹெச்எஃப்ஆர் ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹெச்எஃப்ஆர்னா என்னது? ஹை ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினேஷன் ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு அர்த்தம். ஹெச்என்னா ஹை, எஃப்என்னா ஃப்ரீக்வன்சி, ஆர்என்னா ரீகாம்பினேஷன். ஸோ இதை யார் டிஸ்கவர் பண்ணாங்க? வில்லியம் ஹேஸ் அண்ட் லியூகா கவாலி ஃபோசா அப்படின்னு படிங்க. எஸ் சைலண்டாக வச்சுட்டு ஃபோசா. வில்லியம் ஹேஸ் அண்ட் லியூகா கவாலி ஃபோசா என்றவர் தான் இந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினன்ட் ஸ்ட்ரெயின்ஸ் மூலமாகவும் நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஹெச்எஃப்ஆர் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து replicate the F factor as a part of their main chromosome. ஸோ இந்த யாரோட சேர்ந்து ரெப்ளிகேட் ஆகுது? இந்த மெயின் குரோமோசோமோட சேர்ந்து இந்த F ஃபேக்டரும் ரெப்ளிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Conjugation of HFR strain begins when F plus is nicked at the origin and F plus and bacterial chromosomal DNA are transferred using the rolling mechanism. இப்போ இந்த பிளாஸ்மிட்ல என்ன இருக்கும்? ஆரிஜின் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பிரியுது. பிரிஞ்ச உடனே ரிசிப்டியன் மூலமாக போகுதா, போன பிறகு அங்கே என்ன மெக்கானிசம் ஏற்படுது? ரோலிங் மெக்கானிசம், ரோலிங் சர்க்குலர் மெக்கானிசம் நடக்குது. இப்போ கம்ப்ளீட் எஃப் பிளஸ் சீக்வன்ஸ் இஸ் ரேர்லி டிரான்ஸ்ஃபர்டு. ஸோ கம்ப்ளீட் எஃப் ப்ளஸ் சீக்வன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கம்ப்ளீட் குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னும் சொல்லலாம். இது வந்து ரேர்லி டிரான்ஸ்ஃபர் 1/10,000. இது 1/10,000 ரொம்ப ரேராக நடக்குது. ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினன்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தால் தான் இப்படி நடக்கும். ஸோ பிகாஸ் the bacteria separate randomly before DNA synthesis completes. ஏன்னா இது ரொம்ப ரேர் ஒன், ஹை ஃப்ரீக்வன்சி. இப்படி இந்த இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது பாக்டீரியா ஃபாஸ்ட்டாக 2 பாக்டீரியாவில் செப்பரேட் ஆகிடும். ஸோ 1/10,000 அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் எஃப் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் அதாவது இப்போ 100ல் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா இந்த பாக்டீரியா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செப்பரேட் ஆகிடும் ரேண்டம்லி, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செப்பரேட் ஆகிடும் டிஎன்ஏ சிந்தசிஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ the recombinants produced by crossover of the recipient chromosome and donor DNA containing F+. இப்போ இந்த ரெசிப்டியன் மூலமாக கிராஸ் ஆச்சு இல்லையா, அப்போது இது டோனார்லேருந்து ரெசிப்டியனுக்கு கிராஸ் ஆச்சு, அது வந்து F+ஆக மாறிடும். ஓகே, F+ஆக மாறிடும். ஸோ ரீகாம்பினன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டே ரீகாம்பினன்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு? இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு இல்லையா. இந்த நான் தப்பான டயக்ராம் காட்டிட்டேன். ஸோ இந்த கிராஸ் ஓவர் வழியாக ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. அந்த ரீகாம்பினன்ஸை வந்து நாம் ரெசிப்டியனுக்கு அனுப்புகிறோம். ஸோ ரெசிப்டியனுக்கு அனுப்புகிறோம். So the recombinants are produced by crossover of the recipient chromosome and the donor is also containing F+. So donor கிட்டையும் F+ இருக்கு, ரெசிப்டியன்ட்லேயும் F+ இருக்கு. இப்போ excision of F factor also occurs spontaneously at low frequency. ஹை ஃப்ரீக்வன்சியை பார்த்தோம், லோ ஃப்ரீக்வன்சிலையும் எஃப் ஃபேக்டரை எக்ஸிஷன்னா என்னது கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிகின் வித் த ஹெச்எஃப்ஆர் செல் கண்டெய்னிங் F+. யார்கிட்ட தான்? அந்த ஹெச்எஃப்ஆர் செல் கிட்ட தான். ஹெச்எஃப்ஆர்னா ஹை ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினன்ட் ஸ்ட்ரெயின் இருக்கிற செல்லுக்கிட்ட தான் F+ ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் ஹோஸ்ட் குரோமோசோம் ஆல்சோ மே பி எக்ஸைஸ்ட் கிரியேட்டிங் த F prime. F டேஷ்னு சொல்லலாம், இல்லைன்னா F ப்ரைம்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து இந்த ஹோஸ்ட் குரோமோசோமில் இருந்து ஒரு ஸ்மால் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணுறதுனால அது என்னன்னு சொல்லலாம்? எதை க்ரியேட் பண்ணுறோம்? நம்ம F prime பிளாஸ்மிடை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ F prime plasmid is named for the gene it carries, F prime lac. ஸோ அப்போ F prime plasmid எதை கேரி பண்ணுது? இங்கே F prime lac அந்த ஜீனை கேரி பண்ணுது. இங்கே பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட், அதாவது ஃபேக்டர் இங்கே வந்து F ஃபேக்டரோடு இருக்குது.
இந்த F ஃபேக்டரில் தான் ஆரிஜின் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது பாக்டீரியல் குரோமோசோமில். இங்கே F ஃபேக்டரோட தான் என்ன இருக்குது, F ஃபேக்டர் அங்கே தான் ஆரிஜின் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. பக்கத்துலேயே யார் இருக்காங்க, லாக் என்ற ஜீனும் இருக்கா. இப்போ நம்ம எது நம்ம எடுக்க போகிறோம், லாக் என்ற ஜீனோட அந்த F ஃபேக்டரும் சேர்ந்து வரப்போகுது. அப்போது இந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம், அதாவது கட் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த F ஃபேக்டரோட இந்த பார்த்தீங்கன்னா லாக் ப்ளஸ் F ஃபேக்டர், அந்த F ப்ரைம் ஒரு ஸ்மால் செக்ஷனை தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுதான் F ப்ரைமை எடுக்கிறோம். அந்த F ப்ரைமில் என்ன இருக்குது, லாக் ஜீன் இருக்கா. ஸோ இது இப்போ ஃபுல்லாக கட் ஆயாச்சு. இப்போ இது பாக்டீரியல் குரோமோசோம் தனி, இது ஒரு பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிடில் என்ன ஜீன் இருக்குது, லாக் ஜீன்ன்றது இருக்குது. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், F பிளாஸ்மிட் ஃபார்மேஷன். ஸோ F பிளாஸ்மிட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இன்டகிரேட்டட் F ஃபேக்டர், அதாவது இன்டகிரேட்டட்னா பாக்டீரியல் குரோமோசோமோட பிளாஸ்மிட் குரோமோசோம் கிராஸ் ஓவர் நடந்து இன்டகிரேட்டட் ஒருங்கிணைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே இந்த ட்ரிப்டோஃபான், ஹிஸ்டிடின் அந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸும் இங்கே இருக்குது. இது வந்து ரேர் காம்பினேஷன் தான் இது, அதாவது ஒரு ரீகாம்பினன்ட், அதாவது ரேர் ரீகாம்பினேஷன் ஈவெண்ட் பிட்வீன் த ரீஜன்ஸ் ஆஃப் லிமிட்டட் சீக்வன்ஸ் homology permits out looping of F factor including the tryptophan locus. ஸோ இங்கே tryptophan locusோட வெளியில் போக போகுது, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கட்டு வந்து இந்த இடத்துல நடக்குது. ஓகே, இந்த கட்டு வந்து எங்கே நடக்குது, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல இந்த கட் நடக்க போகுது, இந்த இடத்துல ஒரு கட் நடக்க போகுது. ஸோ அதில் எதெல்லாம் இருக்குது, ட்ரிப்டோஃபானும் இருக்குது ப்ளஸ் F ஃபேக்டரும் சேருது. இப்போ கட் ஆன உடனே இந்த பாக்டீரியல் குரோமோசோம்லேருந்து பிளாஸ்மிட் தனியாக வந்துடுச்சு. ஸோ இந்த தனியாக வந்துச்சு இல்லையா, இப்போ இந்த பாக்டீரியா, அதாவது பாக்டீரியல் குரோமோசோமோட ஒருங்கிணைஞ்சது. ஸோ இது வந்து இப்போ F ப்ளஸ் ட்ரிப்டோஃபான் இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியா, அதாவது இந்த ஜீன்லேருந்து, இந்த பிளாஸ்மிட்லேருந்து இன்னொரு F மைனஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. F மைனஸ், அது அப்போ அதுக்கிட்ட என்ன இருக்குன்னா F ப்ரைம் லாக் ஜீனோட வந்து இந்த இப்போ இங்கே இது வந்து F ப்ளஸ்ன்றதை விட F ப்ரைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி தான் ஒரு F பிளாஸ்மிட் ஃபார்மேஷன் நடக்குது. ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இது எல்லாமே ஒரு பாக்டீரியல், இந்த போர்ஷன் வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ளே தான் நடக்குது. அது வந்து இந்த பாக்டீரியா தான். ஸோ அந்த பாக்டீரியா வந்து பிளாஸ்மிட் வந்து F மைனஸ் அந்த இடத்துக்கு போகுது. ஸோ அதே சேம் ஆரிஜின் ஆஃப் சீக்வன்ஸில் நிக்கடு ஆகிட்டு அது வந்து செக்ஸ் பைலி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. செக்ஸ் பைலி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு ஃபுல் ரோலிங் மெக்கானிசமில் முடிஞ்ச பிறகு இது வந்து F ப்ரைம், அதாவது F பிளாஸ்மிட் இருக்கிற ஒரு பாக்டீரியாவாக மாறுது. யூசிங் கான்ஜுகேஷன் டு மேப் த பாக்டீரியல் ஜீன்ஸ். ஸோ பாக்டீரியல் ஜீன்ஸை எப்படி நம்ம மேப் பண்ணுறோம்? ஸோ பிகின் வித் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டெயின்ஸ். நம்ம ஏற்கனவே பிகின் பண்ணியாச்சு, அதாவது HFR ஸ்டெயின்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஸ்டெயின்ஸை எடுத்தாச்சு. அதில் ஒன்று வந்து F ப்ளஸ்ஸாகவும் இன்னொன்று வந்து F மைனஸாகவும் க்ராஸும் பண்ணியாச்சு. ஸோ க்ராஸும் பண்ணியாச்சு அண்ட் பெர்ஃபார்ம் அண்ட் இன்டரப்டட் மேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். இன்டரப்டட் மேட்டிங்னா கட் ஆனது, அதாவது கண்டினியூஸாக இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து HFRH, 309 ப்ளஸ் லியூசின் ப்ளஸ் AZI சாரி தப்பாக சொல்லிட்டேன், AZI ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, TON ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாமே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட், லாக் ப்ளஸ் கேலக்டோ தட் இஸ் கேலக்டஸ் ப்ளஸ் அண்ட் ஸ்டெயின் R ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. F மைனஸில் பார்த்தீங்கன்னா 309 லியூசின் AZI S டைப்பு அண்ட் ஸ்டெயின் டைப், இதெல்லாமே எஸ்ன்றது ஸ்டெயின், R வந்து ரெசிஸ்டன்ட் டைப்பு, இல்லை ஸ்மூத் டைப் இப்படி கூட வச்சுக்கலாம், ரஃப் டைப் ஸ்மூத் டைப் அப்படியும் வச்சுக்கலாம். ஓகே, டன் லாக்கு கேலக்டோஸு அண்ட் ஸ்டெயின் S. ஸோ இப்போது இது வந்து இந்த 2 செல் டைப்பையும் மிக்ஸ் பண்ணுறோம் ஒரு மீடியத்தில், ஏதோ ஒரு மீடியம், அதாவது நம்ம எது வேணால் அகார் மீடியம், ஏதோ ஒரு மீடியத்தில் மிக்ஸ் பண்ணுறோம். எத்தனை டிகிரி செல்சியஸில், 37 டிகிரி செல்சியஸில் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட டைம் பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம், அதாவது அஜிடேஷன் நடக்குது. ஏன்னா அஜிடேஷன் ஆனால் தான் அந்த டைம் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம அஜிடேஷன் பண்ணி, அதாவது ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணி
அதாவது கான்ஜுகேட்டிங் பேர்ஸ், ஏன்னா அவங்க செல் டு செல் கான்டாக்ட் இருந்தால் என்ன ஆகிடுவாங்க, கான்ஜுகேஷன் நடந்துடும். திரும்பி பிரிக்கணும், ஒரு சர்டைன் பாயிண்ட்ஸ்குள்ளே பிரித்து டைமுக்குள்ளே பிரிச்சிடணும். ஸோ அதுக்கு தான் அஜிடேஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ அஜிடேஷன் ஆன பிறகு அந்த செலெக்ஷன் மீடியாவில் எத்தனை ரீகாம்பினன்ஸ் நடந்திருக்கு, ஸோ ரீகாம்பினேஷன் எத்தனை நடந்திருக்குதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். So the order in which the genes are transferred reflects the linear sequence on the chromosome and the time in media. ஸோ அந்த நம்ம எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே படித்தோம் இல்லையா இந்த ஆர்டர், இந்த ஆர்டரில் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்ல இருக்குல்லையே அந்த மாதிரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணி படிக்கணும். அப்புறமா அந்த மீடியாவில் எவ்வளோ டைமில் இந்த ரீகாம்பினன்ஸ் நடந்திருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். The frequency of recombinance declines as the donor gene enters and the recipient later. So in the frequency of recombinance பார்த்தீங்கன்னா declines, donor geneல decline தெரியுது, கம்மியாகுது. ஏன்னா டோனார்லேருந்து ரெசிப்டியன்ட்டுக்கு போகும்போது தான் ஃப்ரீக்வன்ஸ் வருது. ஃப்ரீக்வன்சி வந்து அதாவது ரீகாம்பினன்ஸ் வருது, ஃப்ரீக்வன்சியில் ரீகாம்பினன்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினன்ஸ் வந்து எதில் கம்மியாக இருக்குது, டோனாரில் கம்மியாக இருக்குது, டோனார் ஜீனில், அண்டு என்டர் ரெசிப்டியன்ட் லேட்டர். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ரீக்வன்சி காட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் progressive transfer of donor gene to recipient during HFR into HF minus அந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் interrupted mating, அதாவது டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் 8 மினிட்ஸில் ஆஃப்டர், அதாவது மினிட்ஸ் ஆஃப்டர் ஸ்டார்ட் பண்ண பிறகு பாருங்கள் இங்கே வந்து எப்படி நடந்திருக்கு, அதாவது உள்ளே போகுது ஹெச்எஃப்ஆர்ன்றது இந்த பக்கம், இங்கே எஃப் மைனஸ், அந்த ஹெச்எஃப்ஆர்லேருந்து போகுது 8 மினிட்ஸில் எவ்வளோ பிரேக்கப் ஆயிருக்குன்னா இந்த 309 அண்ட் லியூசின் பிரேக்கப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 9 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ஆகிட்டு 9 மினிட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் வந்து 309 லியூசின் அண்ட் ஏZI அதுவும் வந்திருக்கு, அந்த ஜீனும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து 10 மினிட்ஸ், 1 மினிட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. 10 மினிட்ஸ் கேப், ஆக்சுவலாக 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் 9 மினிட்ஸ்க்கு அப்புறம் 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய வந்திருக்கும் பாருங்கள், லியூசின், 309, AZI ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, TONR ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்திருக்கும். இப்போ 16 மினிட்ஸில் எவ்வளோ நடந்திருக்குன்னு பாருங்கள். 16 மினிட்ஸில் யூ ஹாவ் இங்கே பார்த்தீங்கன்னா லேக் வந்துருக்கு, ஏசி அந்த ஸ்டாண்ட் வந்து பெருசாகிட்டே உள்ளே வந்துனே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்திருக்கு, அதனால 1 தான் உள்ளே வந்திருக்கு. அண்ட் இங்கே பிரேக்கப் பார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து இவ்வளோ பார்ட்டு தான் இந்த எஃப் மைனஸில் உள்ளே நுழைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்டில் 4 வந்திருக்கு, 3 ஜீன் வந்திருக்கு. தேர்டில் 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 4 ஜீன் வந்துருச்சு. ஆனால் 16 மினிட்ஸில் கொஞ்சம் லென்த்தும் பெருசாக இருக்குது. ஸோ அந்த ரோலிங்கில் லென்த்தும் பெருசாக இருக்குது, நம்மளுக்கு 1 2 3 4 5 ஜீன்ஸ் வந்துடுச்சு. அண்ட் லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா லென்த்து பெருசாக இருக்குது 25 மினிட்ஸில். ஸோ ஓவரால் கோயிங் டு கம்ப்ளீட் அந்த மாதிரி இங்கே இருக்குது. ஸோ அப்படி நடந்திருக்கு. அப்புறமா appearance of donor genetic makers in the recipient as a function of time. இப்போ இந்த பக்கம் வந்து கிராஃப் போட்டிருக்காங்க, இது வந்து மினிட்ஸ், கீழே கொடுத்துருக்கிறது வந்து மினிட்ஸ், அதாவது இங்கே வந்து மினிட்ஸ் 10 20 60 என்ன நம்ம அப்படி தானே எடுத்தோம், 9 8 10 16 25. அப்புறம் இந்த பக்கம் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அசி ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, TON ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, அண்ட் லேக் வந்திருக்கு. அப்புறமா லேக் வந்து 20க்கு மேலே கேலக்டோஸ். இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் ஜெனட்டிக் மேக்கர்ஸை வச்சு ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து த ஜெனட்டிக் மேப் ரிசல்ட்ஸ் இந்த இன்டரப்டட் ஈகோலை மேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். இன்டரப்டட்னா நம்ம டைம் லிமிட் கொடுத்தோம் இல்லையா, அதில் தான் ஃபர்ஸ்ட்டு 0ல் இருக்கிறது வந்து ஆரிஜின். 10 மினிட்ஸில் தி காட் 309 அசிட்டான் லியூசின் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் லேக் வந்துடுச்சு, லேக்கும் ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் 25ல் கேலக்டோஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டியூரேஷன் மினிட்ஸில், அதாவது 10 மினிட்ஸில் 3 இது கிடச்சி 309 அசிட்டான் அண்ட் லியூசின், அண்ட் 15 மினிட்ஸில் லேக்கும் சேர்ந்துடுச்சு, அண்ட் 25 மினிட்ஸில் கேலக்டோஸும் சேர்ந்துடுச்சு. Generating a map of all E. coli, for all of E. coli. இப்போ location and orientation of HFR F+ in circular chromosome varies from strain to strain.
ஆமாம், லொக்கேஷன் ஓரியன்டேஷனை வச்சு ஹெச்எஃப்ஆரையும் எஃப்ப்ளஸையும் வந்து அதாவது ஸ்ட்ரெயினுக்கு ஸ்ட்ரெயின் மாறுபடும், டைமும் மாறுபடலாம். ஓகே, ஸோ ஓவர்லேப் இன் ட்ரான்ஸ்ஃபர் மேப்ஸ் from different strains allow generation of a complete chromosomal map. So complete chromosomal map வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இப்போ இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஹெச்எஃப்ஆர் ஸ்ட்ரெயினில் ஆரிஜின், த்ரியோனைன், ப்ரோலைன், பியூரின், கேலக்டோஸ். செகண்ட் ஒன்ல தட் இஸ் ஆரிஜின், த்ரியோனைன், கிளைசின் என்னன்னு தெரியல, ஹிஸ்டிடின் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆரிஜின் இந்த மாதிரி ஆர்டரில் இருக்குது ஹெச்எஃப்ஆர் ஸ்ட்ரெயின். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பை அலைனிங் த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஹெச்எஃப்ஆர் ஸ்ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா த்ரியோனைன், ப்ரோலைன், லாக், பியூரின், கேல். இன்னொன்று பாருங்கள் ஹிஸ்டிடின், கிளைசின், தயாமின் அண்ட் த்ரியோனைன். ஹிஸ்டிடின், கிளைசின், தயாமின், த்ரியோனைன், ப்ரோலைன், லாக், proline, lac, purine, that is galactose, histidine and glycine இந்த மாதிரி இருக்குது. ஸோ the circular E. coli chromosome map derived from HFR gene, that is HFR transferலேருந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்மளுக்கு சர்க்குலர் ஃபார்மில் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா HFR1, HFR2, 3 and HFRH. ஸோ அந்த ஹெச்எஃப்ஆர்ஹெச்சில் தான் ஃபேக்டர் இருக்குது, எஃப் ஃபேக்டர். மற்ற இடத்துல வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஜீன்ஸ் ஆன இந்த லாக்டோஸ், கேலக்டோஸ், ப்ரோலைன், த்ரியோனைன் இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அண்ட் HFR2ல வந்து எக்ஸ்பேண்டட் வியூ ஆஃப் எஃப் ஃபேக்டரோட எக்ஸ்பேண்டட் இருக்குது. அங்கே ஆரிஜின் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. இந்த இடத்துல தான் ஆரிஜின் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அதோட டெர்மினன்ஸும் இந்த HFR2ல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்க்குலர் ஜெனட்டிக் மேப் ஆஃப் E. coli total map units பார்த்தீங்கன்னா 100 minutes. ஸோ டைம் ரெக்கையர்ட் பார்த்தீங்கன்னா 100 minutes ஆஃப் E. coli. அந்த டைமில் ரெக்கையர்ட் பார்த்தீங்கன்னா 100 minutes. அண்ட் எவ்வளோ டிகிரி செல்சியஸ்? 37 டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதும் E. coliயோட குரோமோசோம் ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ இது நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நார்மல் ஒரு சர்க்குலர் டிஎன்ஏல இதெல்லாம் ஜீன்ஸ் இருக்குன்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து E. coliயோட ஜெனட்டிக் மேப். அண்ட் இது வந்து என்னோட பார்ட் 1 வீடியோ தான். குரோமோசோம் தட் இஸ் கான்ஜுகேஷன், பாக்டீரியல் மேப்பிங்கோட கான்ஜுகேஷன், இன்னும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.